களத்தை சந்திக்கவே டெல்லியின் சம்மதம் தேவை என்ற நிலையில் அதிமுக உள்ளது. எடப்பாடி பழனிசாமி டெல்லி பயணம் குறித்து திமுக தலைவர் மு க ஸ்டாலின் விமர்சனம். தொகுதி பங்கீட்டில் எந்த சிக்கலும் இல்லை என எடப்பாடி பழனிசாமி விளக்கம். இன்னும் 4 நாட்களில் தொகுதி பங்கீடு முடிந்துவிடும் என நம்பிக்கை. அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணிக்கு புதிய கட்சிகள் வருவதற்கான சூழல் இல்லை. தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி இல்லை என எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். அவர்களும் கூட்டணி பேச்சுவார்த்தையில்ட்டாங்க, நாங்களும் கூட்டணி பேச்சுவார்த்தையில்ட்டோம். பொதுச் செயலாளர் அதிமுக பொதுச் செயலாளர் சொல்லிட்டாங்க, தவாக தலைவரும் சொல்லிட்டாரு. ஆனால் நீங்க விட மாட்டேங்கிறீங்களே. எல்லா கட்சியும் திமுகவோட கூட்டணி சேர கட்சியெல்லாம் சேர்ந்துருது, அதிமுக சேர்ந்துருது. இனிமேல் தேர்தல் நோக்கி பயணம் செய்யுது. நாளை நண்பகல் சென்னை வருகிறார் பாஜக மேலிடர் பொறுப்பாளர் பியூஷ் கோயல். எடப்பாடி பழனிசாமி உடனான சந்திப்பில் தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என தகவல். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பாஜக தான் தலைமை என டிடிவி தினகரன் திட்டவட்டம். தொகுதி பங்கீடு முடிவுகள் இன்னும் 4 நாட்களில் சுமூகமாக எடுக்கப்படும் என பேட்டி. கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் அந்த இபிஎஸ் அவர்கள் சொன்னது போல 4 நாட்களில் சுமூகமாக எந்த ஒரு பிரச்சனையின்றி முடிவடைந்துவிடும். பாஜகவின் டெல்லி தலைவர்களை நான் சந்திக்க செல்கிறேன். காரணம், தேசிய ஜனநாயக கூட்டணி என்பதே பாஜக தலைமையிலான கூட்டணி என்பதை உங்கள் வாயிலாக முதல்வருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக இடையே நீடித்த தொகுதி பங்கீடு இழுபறிக்கு முற்றுப்புள்ளி. முதலமைச்சர் ரங்கசாமி இன்று மாலை சந்திக்கிறார் பாஜக மேலிட பொறுப்பாளர் மன்சுக் மாண்டவியா. ஈரான் போரால் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு மேலும் சரிவு. ஒரு அமெரிக்க டாலரின் மதிப்பு இந்திய ரூபாய் மதிப்பில் 93 கடந்து வர்த்தகம். தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களிடம் 4வது நாளாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் நேர்காணல். வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருவண்ணாமலை மாவட்டங்களில் இருந்து விருப்ப மனு அளித்தவர்களுடன் கலந்துரையாடல். வேலூர் மாநகராட்சி மேயரின் கார் பறிமுதல். தேர்தல் பறக்கும் படையினர் சோதனைக்கு ஒத்துழைக்காததால் நடவடிக்கை. சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர் பட்டியலை இன்று அல்லது நாளை விஜய் இறுதி செய்வார் என தகவல். ஒரு வாரத்தில் வேட்பாளர் உறுதிமொழி பத்திரத்தை தயார் செய்து தலைமை அலுவலகத்தில் அளிக்க பொதுச் செயலாளர் என் ஆனந்த் உத்தரவு. நயவஞ்சகத்தோடு சுற்றித் திரியும் ஆதவ் அர்ஜுனாவுக்கு வில்லிவாக்கத்தில் தக்க பதிலடி கொடுக்கப்படும். பால்வாடி இயக்கத்திற்கு பவள விழா இயக்கம் நிச்சயம் பதில் சொல்லும் என அமைச்சர் சேகர்பாபு பேட்டி. கிருஷ்ணகிரி அடுத்த கீழ்பூங்குர்த்தியில் யானை தாக்கி 2 படுகாயம். யானை அட்டகாசத்தை தடுக்க வலியுறுத்தி பொதுமக்கள் சாலை மறியல். விளாத்திக்குளம் மாணவி கொலை குற்றவாளி தர்ம முனீஸ்வரனுக்கு உடல் நலக்குறைவு. எட்டயபுரம் அரசு மருத்துவமனை சிகிச்சைக்கு பின்னர் மீண்டும் விசாரணை. ஆபரண தங்க விலை சவரனுக்கு 400 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் தங்கம் 1,11,600 ரூபாய்க்கு விற்பனை.
வெள்ளி விலை கிலோவுக்கு 5000 ரூபாய் குறைந்தது. 1 கிலோ பார் வெள்ளி 2,60,000 ரூபாய்க்கு விற்பனை. ஹரியானாவில் கடந்த 6 ஆண்டுகளில் இளம் வயதினர் 17,973 பேர் மரணம். மாரடைப்பு, இதய செயலிழப்பு காரணமாக உயிரிழந்துள்ளதாக சட்டப்பேரவையில் மாநில அரசு தகவல். இஸ்ரேலின் ஹைஃபாவில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மீது ஈரான் தாக்குதல். பதிலடிக்கு கத்தார், குவைத் உள்ளிட்ட வளைகுடா நாடுகளில் எரிவாயு மையங்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்துவதால் பதற்றம். ஈரானுக்கு எதிரான போரில் அமெரிக்காவுக்கு நிதி தட்டுப்பாடு எதிரொலி. அமெரிக்க நாடாளுமன்றத்திடம் 18 லட்சம் கோடி ரூபாய் கேட்கிறார் அதிபர் டிரம்ப்.